கொண்டிருக்கிற சிறியோரையும் பெரியோரையும் கிராம சுவிசேஷ அழைப்பின் ஊழியத்தின் நிமித்தமாக உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஏனென்றால் இயேசு இந்த பகுதியில் உங்களை நேசிக்கிறபடியினாலே இந்த நாளிலே உங்களுக்கென்று கொடுக்க போற ஒரு வார்த்தை. பைபிள்ல அநேக வார்த்தைகள் உண்டு. ஆனால் இந்த வார்த்தை இயேசு பேசின வார்த்தை. உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். பிரியமான என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கட்டுகள் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருகிறது, ஓ நமக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, நமக்கு ஏதோ பண்ணிட்டாங்க. ஓப்பனா சொல்ல போனா நமக்கு யாரோ செய்வன பண்ணிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்டுகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்மளுடைய கோட்பாடுகள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். ஒரு சில பேருக்கு ஒரு வேலையை முடித்து கொண்டு வந்து ஒரு சினிமா பார்க்கிற ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு சில பேருக்கு கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் மேல் ஒரு பழக்கம் இருக்கும். ஆனா நினைப்பீங்க, நான் இதுல இருந்து விடுபடணும், இந்த போதையில இருந்து விடுபடணும் நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு விட முடியாது. அதே போல ஒவ்வொரு கட்டுகள், இதற்கு பேர் தான் கட்டுகள். நம்மளுடைய பழக்க வழக்கத்தை விடணும்னு நினைச்சாலும் விட முடியாத சூழ்நிலையை தவித்து கொண்டு இருப்பீங்க. ஒரு சில குடும்ப கஷ்டத்தினால நம்ம ஏன் வாழணும், நம்ம செத்து போயிடலாம். இது ஒரு கட்டுகள். இந்த கட்டுகளை உடைக்கத்தான் இன்று இயேசு சொன்ன வார்த்தை, உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று இயேசுநாதர் சொன்ன உங்களுக்கு ஒரு வார்த்தை தான். பிரியமான என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, எந்த காரியத்தில் விட முடியவில்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்களோ, இந்த நாளிலே இந்த வார்த்தையை யார் யார் கேட்டு விசுவாசிக்கிறீங்களோ உங்களுக்கு இன்று விடுதலை. என விடுதலை நாயகன் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். அவர் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக, நம் பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக தன்னைத்தானே சிலுவையிலே மரித்தார். மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தார். இன்றும் ஜீவிக்கிறார். இந்த திடீர் நகர் பகுதி வாழ் மக்களோடு கர்த்தர் வாழ்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், மகனே மகளே, உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து பிசாசானம் கொண்டு வந்திருப்பான், நீ இதுல இருந்து விடுதலை பெற போறியா, இரு உன்னை விடுதலை பண்ண உடம்பாண்டேன். ஆனா ஏசு சொல்லுகிறார், என் மகன் கூட நீ என்ன இனிமே இருந்தாலும் போதும், அந்த கட்டுகள் இன்று முறிக்கப்படுகிறது. நீங்கள் இருந்த இடத்துல, இயேசுவே நான் இந்த பழக்க வழக்கத்திலிருந்து என்னால விட முடியவில்லை, போதையில இருக்கிறேன், மது போதையில இருக்கிறேன், இல்ல ஒரு சினிமாவில் இல்ல உலகத்துல இருக்கிறேன், இந்த கட்டுகள் என்னை விட்டு அகன்று போகணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னையால விட முடியலப்பா, நீங்க எனக்குள்ள வாங்க, இந்த கட்டுகளை நீ விடுதலை கொடுங்க. யார் யார் நீங்க இருந்த இடத்துல நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுறீர்களோ உங்கள் நுகம் முறிக்கப்படும், உங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள், உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். இயேசு தானே உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாக. ஆமென்.